அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த டியர் லாட்ரியோட ரிசல்ட் பார்த்தோம்னா 784, 463, 066, 634, 861. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் 784 இதில் 4ஆம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா 463 6ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் டபுளாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது 066 இதில் 6ஆம் நம்பர் மறுபடியும் ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. 634 6ஆம் நம்பர் பார்த்தோம்னா மறுபடியும் ரிப்பீட் ஆகிருக்குது பாருங்கள். 861 6ஆம் நம்பர் பார்த்தோம்னா தொடர்ந்து ரிப்பீட் பண்ணிட்டு வராங்க. அடுத்தது பார்த்தோம்னா மறுபடியும் ரிப்பீட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நாம் ஆல் போர்டில் நம்ம கொடுத்துருக்குறோம். 6ஆம் நம்பர் இல்லைன்னா 7ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 6ஆம் நம்பர் இல்லைன்னா 7ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டியர் அதாவது 1 PM லாட்ரி 13/3/2024 நிலவரம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதோட கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர்கள் இருக்குது. நம்ம ஒரு 3 நம்பரில் இந்த நம்பரில் இருந்து வரக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங் நம்மளோட கெஸ்ஸிங். அதாவது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு 6, 2, 5 இந்த 3 நம்பர் கன்ஃபார்மாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே நம்பர் தான் ஆல் போர்ட்லேயும் கொடுத்துருக்குறோம் 6, 2, 5. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 6ஆம் நம்பர் தொடர்ந்து வந்திருக்காட்டி மறுபடியும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா 7ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நன்றி நண்பா.